நம்ம நண்பர் நமக்கு தெரிஞ்ச ஜெகதீஸ்வரன் அவர் கூட தான் வந்து அங்க கட்சியில போயிட்டு அவரும் வந்து எல்லா மேடலையும் பேசி அதை தொலைக்காட்சிகள்ல துண்டை போட்டுக்கிட்டு அவரும் பேசி மக்கள் மன்றம் தொலைக்காட்சி அந்த தினத்தந்தி நிகழ்ச்சி எல்லாம் போய் பேசி எல்லாம் பண்ணார். அவருக்கு 6-7 மாசம் பேசியிருந்தாரு. கடைசி வரை விஜய் பார்க்கவே இல்லைங்க. விஜய் பார்க்க அனுமதியோடு கிடைக்கல ஜெகதீஸ்வரனுக்கு. இப்ப அவர் சொல்லிட்டு இல்லைங்க அந்த கட்சி நான் வெளியே வந்துடுறேன். சோ அது மாதிரி பவர்ஃபுல்லான பர்சன்ஸை வந்து அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து என்ன பண்றாரு, யாரையும் வந்து அணுக வைக்காம ட்ரை பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிட்டு இருக்காரு. அது ஒண்ணு புஷி ஆனந்துக்கு மைனஸா இல்ல விஜயகாந்த் பிளஸ் விஜய்ன்ற ஒரு பயத்துல ஒரு அணுக விடாம இருக்காரு. ஆமா இல்ல அதான் அது மைனஸா அது பிளஸ் தான் தெரியல. பட் அது விஜய்க்கு என்னன்னா இப்ப வந்து அவருக்கு பூத் கமிட்டி பார்க்கணும். அது ஒரு பெரிய விஷயம். பூத் கமிட்டிலாம் வந்து நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. அணில் குஞ்சுகளெல்லாம் வச்சுட்டு நீங்க பூத் கமிட்டிலாம் நீங்க செயல்படுத்த முடியுமான்னு தெரியாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கொட்டை போட்டு உட்காந்துருக்கான். டிஎம்கே எவ்வளவு வருஷம் உட்காந்துருக்கான் டிஎம்கே எல்லாம். அவங்ககிட்ட நீங்க எப்படி வந்து பூத் கமிட்டி அமைக்க போறீங்க, பூத் கமிட்டி வாக்காளர்கள் எப்படி சேர்க்க போறீங்க, உங்களோட கமிட்டி உருவாக்க போது எப்படி, வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போட வைக்க போறீங்க, இது எதுவுமே தெரியாது விஜய்க்கு.